கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள சகோதரர் வைரமணி அவர்களே, வரவேற்புரையாற்றிய கே செல்லபாண்டியன் அவர்களே, முன்னிலை வகித்துள்ள மாநகர செயலாளர், 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாயமில்லா மக்கள் பணி, சமரசமில்லா மக்கள் நலன் என்ற கொள்கை முழக்கத்தோடு பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த எனக்கு திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு முதலில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு வித்திட்ட நமது அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் நான் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி பொறுத்த வரைக்கும் அவர் பேர் பழனி ஆண்டி, அதனால முருகனை பத்தி சொன்னார். முருகன் மாதிரி அங்கங்கெல்லாம் சுத்தாதீங்க, பிள்ளையார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது நான் இதெல்லாம் தெரியும், ஏன்னா மகாபாரத ராமாயணம் ரொம்ப கரைச்சி குடிச்சவன் நான். இந்த நம்முடைய ராமர், இந்த சிவன் பார்வதி அந்த கதையும் தெரியும் எனக்கு. நானும் வந்ததுலேருந்து இந்த திருச்சி மண்டல திமுகவுக்கு சிவனும் சக்தியா இருக்கிற அண்ணன் நேரம் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கேன். ஆனா மனசு மூஞ்சி இறுக்கமாவே இருக்கு. 3 நாளா நானும் மேடையில எல்லாத்தையும் சொல்லிட்டேன். திருச்சி மண்டல திமுக என்றால் அண்ணன் நேரு என்றால் திருச்சி மண்டல திமுக, தளபதி எல்லாம் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட உங்க மக அருண் நேரு மாதிரி நான் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு தான் நான் சொன்னேன், தனிப்பட்ட முறையில் தனியா பேசும்போது. ஆனா அண்ணன் இருக்குமாவே இருந்தாரு. நான் காலையில் கூட நம்ம கட்சிக்காரன் கேட்டேன், என்னென்ன 3 நாளா இருக்குமாவே இருக்காரு. ஆனா அவர் சிரிச்சதை இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் சிரிச்சு இன்னைக்கு 2 மணி நேரம் கலகலன்னு அவர் மாத்திரங்கள்ல நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முதல்ல நான் விளக்கம் கொடுக்கணும். ஆனா 10 நிமிஷம் பேசினால என்ன சிவனன் சக்தி கேட்டுட்டு தான் இங்க எதுவும் செய்ய முடியும் இந்த ஊர்ல. நாங்க கட்சி மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், டாக்டர் கலைஞர் ஐயாவே அவர் நல்லா இருக்கும் போதே சொன்னார், தம்பி வைகோபாலசாமி வைகோ அவன் தனி கொடுத்துட்டு போயிட்டான், ஆனா நல்லா இருக்க அந்த வீடை நல்லா நடத்துறான், நல்லா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்லிட்டு மேடையிலேயே சொன்னார். நாங்க தனியா வந்துட்டோம். ஆனா நாங்க திராவிட இயக்க குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுக்கோங்க, நாங்க சொன்னாரு சகோதரர் மகேஷ் சொன்னாரு, நாங்க முன்னாடி நிக்கணும். உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு ஏதாவது சங்கடம் முதல்ல இருக்கிற நபர், முதல்ல நிக்கிற நபர் தலைவர் வைகோ தான். இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் ஐயா நல்லா இருக்கும் போது கடைசியில் எங்க அப்பா அவரை பார்த்துட்டு கையை பிடிச்சிட்டு என்ன சொன்ன வார்த்தை எப்படி நான் உங்ககிட்ட இருந்தனோ அதே மாதிரி தான் தம்பி தளபதி கிட்டேயும் நான் உறுதுணையாக இருப்பேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7வது வருஷம் நான் உங்க கூட இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு பட்டம் பதவி இதெல்லாம் வேண்டாம். நான் சமீபத்திலோட ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் ஒரு பத்திரிகை நிருபர் 15 பேர் பிரஸ்காரா இருக்கா, பேட்டி கேட்குறான், எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன், கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதில் ஒருத்தன் குறுக்கால கூப்பிட்டு திரும்பி எங்கிட்ட, ஏங்க சீட்டு இப்படின்னா நீங்க இருப்பீங்களா, இப்படின்னா நீங்க இருப்பீங்க. அப்ப நான் சொன்னேன், ஏப்பா சீட்டே கொடுக்காட்டியே நாங்கள் அணில் தான் இருப்போம் நான் சொன்னேன். நான் அது சொன்னது மனசுல இருந்து வந்தது. நான் அரசியல்வாதி கிடையாது. என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தவனா இருந்தாலும் அரசியல் நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது. அரசியலுக்கு வருவன கனவு கூட நான் எதிர்பார்த்தது கிடையாது. என்னங்க அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி, முதுமைங்கிறது எல்லாருக்கும், முதுமை மரணம்ங்கிறது எல்லாருக்கும் தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியாத போது ஒரு சூழ்நிலை நான் வரேன், நான் அரசியலுக்கு வரேன். எங்க கட்சிக்காரங்கெல்லாம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு என்ன அரசியலுக்கு விட்டாங்க. நான் இப்பயுமே ஒரு பெரிய ஒரு வேட்கையோடு ஒரு ஆசையோடு நான் அரசியல் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, உண்மையிலே கிடையாது. மனசு தொட்டு சொல்றேன் நான். எல்லாருக்கும் உங்களுக்கு அப்பாக்கள் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தந்தை இருக்கும். அந்த தந்தைக்கு ஒரு தலைகுனிவு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எல்லாரும். எங்க அப்பா ஒரு சகாப்தம்,
அந்த சகாப்தத்துக்கு தலைவர்கள் வந்துருக்கூடாது, அரசியலுக்கு வந்திருக்கிறார். டென்ஷன் பண்றீங்கன்னு எனக்கு தலைகுடி வந்து அப்ப எங்க அப்பாவுக்கு தலைகுடி வந்துடக்கூடாதுன்னு அரசியலுக்கு வந்தேன் நான். இந்த எம்பி சென்ற முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதின்னு கேட்கும்போது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வைகோ மகன் கேட்கிறார், அவருக்காண்டி கேட்கிறாரு, உடனே அந்த தொகுதியை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கோல்பட்டியை சாத்தூர் கொடுத்தாங்க. அப்போ கூட நான் வாங்கிட்டு டாக்டர் ரகுராங்கிற சகோதரருக்கு கொடுத்தேன் நான். இப்போ கூட எங்களுடைய நிர்வாகக்குழு கூட்டத்தில் அண்ணன் பூமிநாதன் இருந்தார், பேசினார். அவர் சொன்னார், இந்த நிர்வாகக்குழு கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க, பேசும்போது வந்திருந்த கிட்டத்தட்ட 150 பேர் நிர்வாகிகளே சொன்னாங்க துரை வைக்கோ தான் நிக்கணும், துரை வைக்கோ தான் நிக்கணும். நான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட்டியலிட்டு சொன்னேன், 7-8 பேர் பட்டியல் போட்டு சொன்னேன். இவங்க யாராவது ஒருத்தர் நிக்க வைங்க, நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னேன். நான் வேலை பார்க்கறவங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா கட்சிக்காண்டி எனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு நான் ஒரு அரசியல்ல வந்து இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரனுக்காண்டி, எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு 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 தேஞ்சிட்டாங்க எங்க ஆளுங்க. சின்னமா சின்னமா செத்தானா எங்க சின்னம் தான், செத்தானா சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தானா எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் அண்ணா அறிஞர் அண்ணாவோட அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞருடைய கட்சி திமுக, எங்க அப்பாவும் திமுக தான் இருந்தார். கலைஞர் ஐயா உயிரோட நேசிச்சாரு. இதே உதயசூரி சின்னத்துல எங்க ஐயாவும் போட்டி போட்டார். இதே நாங்க உயிரோட நேசிக்கிறோம், கலைஞர் ஐயா உயிரா நேசிக்கிறோம், திமுக உயிரா நேசிக்கிறோம், உதயசூரி சின்னத்தை நாங்க மதிக்கிறோம். ஆனா எங்களுக்கு எங்களுடைய கட்சியிலிருந்து பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டு, மதிமுக பொறுப்புல ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் நான் நிக்க முடியாது. இப்பயே சொல்றேன் நான், நீங்க இன்னொருத்த நிப்ப நாங்க நிக்கிறோம், மதிமுக கட்சி உங்களுக்கு உறுதியா நிக்கிறோம், உறுதுணையா நிக்கிறோம். நீங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுங்க, நாங்க நிக்கிறோம், உங்களுக்காண்டி வேலை செய்யறோம். நாங்க எங்களுக்கு வேண்டாம் திராவிட கழகம் மாதிரி நாங்க அரசியல் நடத்திட்டு போறோம். நான் இனிமே முடியாதுங்க. இன்னைக்கு நேரத்தில் முன்னாடி சொன்னாங்க, நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கங்களை அழிச்சிட்டு அவங்க மதவாத சக்திகள் வந்து இன்னைக்கு வேறும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிற உன்னதமான நோக்கத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க. நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம். நீங்க சீட்டே கொடுக்காட்டி கூட 40 தொகுதியில் நான் வேலை பார்க்கறேன். நாங்க சின்ன கட்சி தான், நாங்கள் பெரிய சக்தி கிடையாது, பெரிய சக்தி கிடையாது. எங்க ஐயாவுக்கு வயசாயிருச்சு, 80 வயசு ஆயிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் அவர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு, நாடாளுமன்றத்தில் இன்னைக்கும் குரல் கொடுக்கிறார். அதனால தயவு செய்து எங்களை புண்படுத்தாதீங்க. நாங்க தயவு செய்து இதுக்கு மேல எங்களால் இது பண்ண முடியாது சொல்லிட்டு, அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையான போட்டி, நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான போட்டி. இந்த தேர்தலை நீதி ஜெயிக்கணும், தர்மம் ஜெயிக்கணும், திமுக அணி வெற்றி பெறணும், அண்ணன் தளபதியோட களங்களை வலுப்பெறணும். அதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், நாங்க உயிரை கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 40 நமதே, நம்மளுடைய அணி ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.